உணவை நாம் சரி செய்ய வேண்டும். குடிக்கக்கூடிய நீரையும் நாம் சரியாக முறையிலே அதை மிடராக குடிக்க அருந்த வேண்டும். மூன்றாவதாக உணர்வுகளை நாம் பாதுகாக்க வேண்டும். அதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், உணர்வுகள் மிகவும் முக்கியம். உணர்வுகளால் பல வியாதிகள் ஏற்படுகிறது. ஏன் கோபப்பட வேண்டும்? கோபப்பட்டு என்ன ஆகப் போகிறது? கவலைப்பட வேண்டும். ஏன்? அதனால் என்ன ஆகப் போகிறது? அதிகமான மகிழ்ச்சி ஏன்? அதுவும் சங்கடம் தான். பெருமையினாலும் மகிழ்ச்சியினாலும், அதிகப்படியான மகிழ்ச்சியினாலும் நமக்கு இதயம் பாதிக்கப்படுகிறது. இங்க இருந்து ஒரு டூரிஸ்ட் மாதிரி போறாங்க, உதாரணத்துக்கு குற்றாலத்துக்கு போறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் போறாங்க. இப்போ போகும்போது எவ்வளவு குதூகலமாக, மகிழ்ச்சியாக, ஆரவாரமாக, குதித்துக் கொண்டு பயங்கரமான சப்தத்தோடு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியவர்களாக அவர்கள் போகிறார்கள். வரும்பொழுது எப்படி வராங்க? ஒன்னு வாந்தி எடுத்துட்டு வருது, ஒன்னு மயங்கி விழுந்துட்டு வருது, ஒன்னு தலைவலிந்து வருது. மகிழ்ச்சி என்ன? எல்லாம் முடிஞ்சு. மகிழ்ச்சி என்பது ஒரு உணர்வு. அந்த உணர்வை நாம் அமைதியாக, திருப்தியாக உள்ளத்திலே ஆழ்த்த வேண்டும். லாபம் வந்தாலும் சரி, நஷ்டம் வந்தாலும் சரி, அமைதியாக இருக்கணும், திருப்தியாக இருக்கணும். ஆக மகிழ்ச்சி என்பது குற்றம் அல்ல, அதை நிதானப்படுத்த வேண்டும். உணர்வுகளுக்கு நாம் ஆட்கொள்ளக்கூடாது. உடல் உள்ளுறுப்புகளும் உணவு மூலமாக, உணர்வு மூலமாக பாதிப்படைவதை நாம் பண்ணோம். உடல் உள்ளுறுப்புகளுக்கும் நமது வெளி உறுப்புகளுக்கும் சில அடையாளங்கள் இருக்கிறது. நாடி பார்த்து, நாடி தொட்டு அறிதல் என்று சொல்லுவதும், நாடி பார்க்காமல் தொட்டறியாமல் கேட்டறிதல் ஒரு முறை இருக்கிறது. என்னங்க செய்யுது உங்களுக்கு? என்ன நோய்? இதுபடி கேட்டறிதல் இருக்கு. இது போல பார்த்து அறிதல், இது மிகவும் இன்றியமையாததாகும். இந்த பார்த்து அறிதல் மூலமாக நாடி தொட்டு அறிதலை விட மேலானதாகும். பார்த்து அறிதல் நம்முடைய உள் உறுப்புகளிலே இருக்கக்கூடிய இருதயம், நுரையீரல், மண்ணீரல், சிறுநீரகம், கல்லீரல், இது போன்ற இந்த 5 பஞ்சபூதங்களை ஒத்து உடலிலே அமைந்திருக்கக்கூடிய அந்த உறுப்புகளுக்கு, அந்த உறுப்புகளின் வெளிப்பாடு, வெளி உறுப்புகள் நமக்கு 5 விதமாக தரப்பட்டிருக்கு. அது எதுவென்று சொன்னால், கண்களாக இருக்கக்கூடியது கல்லீரலை உணர்த்துகிறது, நாவு இருதயத்தை உணர்த்துகிறது, மண்ணீரல் நமது உதட்டை உணர்த்துகிறது, காது நமது சிறுநீரகங்களை உணர்த்துகிறது, மூக்குல நுரையீரலை உணர்த்துது. மூக்குல சில பேருக்கு வெள்ளையா கொருன்னு இருக்கிறது, எப்போதும் மூக்க நோண்டிக்கிட்டே இருப்பாரு, சளி இருக்கும், ஜலதோஷம் இருக்கும், தும்மல் இருக்கும். இது எல்லாம் நுரையீரல் சம்பந்தப்பட்டது. ஒருத்தர் தும்மிட்டே வராரு, இருமிட்டே வராரு, அதனுடைய வெளிப்பாடு மூக்கு வழியாகத்தான் இருக்கும். இதை வைத்து கண்டுபிடித்துக் கொள்ளலாம் இவருக்கு நுரையீரலுடைய சக்தி குறைந்தது அல்லது கூடியிருக்கிறது. இதுபோன்று கண்கள் கல்லீரலை காட்டுகிறது. கண்களில் ஏற்படுகின்ற பல நிறங்களும் ஏனைய மற்ற உறுப்புகளுடைய குறைபாடையும் வெளிப்படுத்துகிறது. கண்கள் கல்லீரலை குறிக்கிறது. கண்ணுல என்ன பிரச்சனை இருக்குது? கண் பார்வை குறைவு, அப்படியே அலசல் மாதிரி இருக்கிறது. இது எல்லாம் கல்லீரலுடைய சக்தியின் குறைபாடு அல்லது அதிகமாக அதனுடைய சக்தியினுடைய எக்ஸஸ். உணவு மூலமாக நாம் சொல்லும் பொழுது புளிப்பு அதிகமாக சாப்பிட்டாலும் கண் பாதிக்கும். அதே போன்று காரம் அதிகமாக சாப்பிடும் பொழுதும் நுரையீரல் பாதிப்படையும். அதனுடைய வெளிப்பாடு மூக்காக இருக்கிறது, அங்கேயும் தொந்தரவு வரும். காரமா சாப்பிடும் பொழுதுதாங்க அப்படியே சரியெல்லாம் இறங்கி வருது. தொடர்பு இருக்கிறது. காரத்திற்கும் நுரையீரலுக்கும் மூக்குக்கும் தொடர்பு இருக்கிறது. புளிப்புக்கும் கல்லீரலுக்கும் கண்ணுக்கும் தொடர்பு இருக்கிறது. இறைவனுடைய சக்தியை நாம் அறிந்து கொள்வதற்காக நம்முடைய உடம்பிலே இருக்கிறது. தன்னை அறிந்தவன் தன் நாதனை அறிவான். நிலமாக இருக்கக்கூடிய அந்த மண்ணீரல் உதட்டை வெளி உறுப்பாக நமக்கு காட்டுகிறது.
உதடுல வெடிப்பு இருக்குங்க, உதடுல பல வீக்கங்கள் இருக்கு, உதடுல புண்ணு இருக்குது, மண்ணீரலுடைய பிரச்சனை. இது போன்று காது குத்தல் இருக்கிறது, காதிலே ஓட்டை விழுகிறது, காதிலே சீல் ஒடுகிறது, காதில் இரைச்சல் இருக்கிறது, காதில் வின் வின் என்ற வலி இருக்கிறது. ஆக மொத்தம் காதிலே ஏதோ ஒரு பிரச்சனை. இது சிறுநீரகத்தினால் வந்தது. அதிகமாக உப்பு சாப்பிடுவதை கொண்டும் சிறுநீரகம் பாதிப்படையும், பய உணர்வினாலும் சிறுநீரகம் பாதிப்படையும். இந்த இரு உணர்வினாலும் வெளிப்படையாக இருக்கக்கூடிய காது சொல்கிறது, சிறுநீரகம் அதை கவனி, நீ உண்ணக்கூடிய உணவை கவனி. இப்படியாக காது நம்மிடம் சொல்கிறது. அது வழி மூலமாகவோ ஏதோ ஒரு பிரச்சனை மூலமாகும். இதே போன்று நாவு நமது இருதய பிரச்சனையை உணர்த்துகிறது. இது வெளிப்படையான உறுப்பு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நிறங்கள் இருக்கிறது. இருதயம் என்று சொன்னால் சிவப்பு நிறம், நுரையீரல் என்று சொன்னால் வெள்ளை நிறம், மண்ணீரல் என்று சொன்னால் மஞ்சள் நிறம், சிறுநீரகம் என்று சொன்னால் கருப்பு நிறம், கல்லீரல் என்று சொன்னால் பச்சை நிறம். இப்பொழுது ஒரு மனிதனுடைய கண்களில் மஞ்சள் நிறம் தென்படுகிறது. இது எந்த வியாதியாக இருக்கும்? மஞ்சள் நிறம் மண்ணீரலை சேர்ந்தது, கண்கள் கல்லீரலை சேர்ந்தது. இப்பொழுது விளங்கிக் கொள்ள வேண்டும், கல்லீரலும் மண்ணீரலும் இவருக்கு பிரச்சனை இருக்கிறது. மஞ்சக்காமாலை, மஞ்சக்காமாலை கல்லீரலும் மண்ணீரலும் பிரச்சனை ஏற்படும் பொழுது ஏற்படுகிறது. அதனுடைய அடையாளங்கள் தான் கண்ணிலே தெரிகிறது. நம்மளுடைய பாட்டிமார்கள்லாம் சொல்லுவாங்க, கண்ணை பார்த்து சொல்லிடுவாங்க, மஞ்சக்காமாலை இருக்கு, கீழா நெல்லியை கொடுங்க. இது போன்ற பச்சை மூலிகைகளை கொண்டு சுகப்படுத்துவது முடியும். கல்லீரலும் மண்ணீரலும் நம்முடைய உடலிலே அமைந்திருக்கக்கூடிய அக்குபஞ்சருடைய புள்ளி நாளங்களை தொடுவதை கொண்டும் அதை சரி செய்ய முடியும். இது போன்ற சிறுநீரகங்கள் பாதிப்படைந்திருக்கிறது என்றால் அவருடைய உடலிலே கரும நிறம் தோன்ற ஆரம்பித்துவிடும். கால்கள் வீங்கிக் கொள்ளும், சரியாக நீர் பிரியாது அல்லது அதிகமாக பிரியும். ஏதோ ஒன்று மிகிலும் குறையினும், ஒன்னு இருக்காது, ஒன்னு அதிகமா இருக்கும், ஒன்னு குறைவா இருக்கும், இன்னொன்னு அதிகமா இருக்கும். எதனால் நோய்தான், சமமாக இருக்க வேண்டும். இப்படியாக இருதயம் பாதிக்கும் பொழுது நாவிலே தெரியும். ஒரு மனிதனுடைய நாவிலே கருமை நிறம் தென்பட்டால் இருதயமும் கருப்பு நிறமாக இருக்கக்கூடிய அதற்கு சிறுநீரகமும் பாதிப்பென்று நமது அடையாளமாகும். காதிலே மஞ்சள் நிறம் தென்பட்டால் காது சிறுநீரக உறுப்பு, மஞ்சள் நிறம் மண்ணீரலுடைய நிறம், மண்ணீரலும் சிறுநீரகமும் பலகீனம் என்று அறிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று மூக்கிலே கருப்பு ஏற்பட்டால் மூக்கு நுரையீரலுடையது, கருமை நிறம் சிறுநீரகத்தினுடையது. இப்படியாக நிறங்களை வைத்தும் வெளி உறுப்புகளை வைத்தும் பார்த்து அறிதல் என்ற முறை மிகவும் சிறப்பானதாகும். எந்தவித பரிசோதனையின்றி விரைவாக அவருடைய வியாதிகளை அறிந்து அவருக்கு தேவையான வைத்திய முறைகள் சித்த மருத்துவமும் அக்குபஞ்சர் மருத்துவமும் இணைந்து வழங்கப்படுகிறது. இவருடைய வியாதி முழுமையாக குணம் பெற உதவுகிறது. நீண்ட நாள் நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு நம்முடைய உணவுகளை நாம் பார்த்து உண்ண வேண்டும், மென்று உண்ண வேண்டும். உணவினிடையே பெரும் தாகம் ஏற்பட்டாலும் தண்ணீர் அருந்தக்கூடாது. உணவு உண்டு கொண்டு இருக்கும் பொழுது நீர் தாகம் ஏற்பட்டால் சிறுநீரகத்தினுடைய பலகீனம். உணவு உண்டு 20 நிமிடத்திற்கு பிறகுதான் நீர் அருந்த வேண்டும். இப்படி உணவு முறையை சரி செய்ய வேண்டும், உணர்வு முறையை சரி செய்ய வேண்டும். நமது உடலில் உயிர் எவ்வளவு காலம் இருக்கும் என்ற நிர்ணயம் இறைவனால் வழங்கப்பட்டிருக்கிறதோ அத்துணை காலம் வரை நமது உடலை நோயின்றி வாழ, நெடுங்காலமாக ஆரோக்கியமாக வாழ நமது உணவையும் உணர்வையும் நாம் அமைதி திருப்தி என்ற அடிப்படையோடு நாம் பேணுதலாக வைத்துக் கொள்ளும் பொழுது எல்லா விதமான வியாதிகளை விட்டும் நாம் பாதுகாப்பாக ஆரோக்கியமாக இருக்க முடியும். கோபம் வேண்டாம், துக்கம் வேண்டாம், கவலை வேண்டாம், பெருமை, மிகு சந்தோஷம், சந்தேகம் வேண்டாம், எரிச்சல் வேண்டாம், பயம் வேண்டாம். ஆரோக்கியமாக வாழ இறைவன் எங்களையும் உங்களையும் நலமுடன் வாழ அவன் உதவி செய்வானாக. மதினா பாரம்பரிய சித்த வைத்தியசாலை அக்குபஞ்சர் தொடு சிகிச்சை மையம். வாதம், மூட்டு வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி,
அடிக்கடி தும்மல், சொரிசிறங்கு, ஆஸ்துமா, முக்கடைப்பு, உடல் பருமன், அல்சர், தொண்டையில் சதை, சிறுநீரக கல், அடிக்கடி சிறுநீர் கழித்தல், போதைப் பொருட்களுக்கு அடிமையாகுதல், நரம்பு தளர்ச்சி, ஆண்மை குறைவு, குழந்தை இல்லாமை, எந்த வகை நோயாக இருந்தாலும் சரி, நீங்கள் முழுமையாக சுகம் பெற சித்தா மருந்துகளும் அக்குப்பஞ்சர் சிகிச்சையும் அளிக்கப்படுகிறது. மதினா பாரம்பரிய சித்த வைத்தியசாலை, அக்குப்பஞ்சர் தொடு சிகிச்சை மையம், 124 வடக்கு மெயின் ரோடு, ஏர்வாடி. செல் நம்பர் 9443113517. மதினா பாரம்பரிய சித்த வைத்தியசாலை, அக்குப்பஞ்சர் தொடு சிகிச்சை மையம்.